எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு ஆளுங்க நான் இருக்கேன்னு அட்டண்டன்ஸை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வாசாமின்னு பிடிச்சிங்க. ரொம்ப சுலபமான ஒரு சொரக்காய் கடையல் 1/2 மணி நேரத்தில் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. இதுக்கு ஒரு வெங்காயம் 2 தக்காளி பாதி சொரக்காய் எடுத்துக்க போகிறேங்க. வெங்காயத்தை மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சொரக்காயும் தக்காளியும் 1-2 கட் பண்ணால் போதும். சொரக்காயை தோல் சீவி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு குக்கர் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்லா வணக்கிட்டுங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் மட்டும் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்கிறதுக்காக வச்சாச்சுங்க. ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்து 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாங்க. குட்டீஸும் பசின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சொரக்காயை 1-2 கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இது கூட நான் இன்னைக்கு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்ச தக்காளியும் சொரக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு குட்டி டம்ளரில் தண்ணி சேர்த்தா போதுங்க. ஏன்னா தக்காளியும் சொரக்காயும் கொஞ்சம் தண்ணி விடும். குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இட்லிக்கும் மாவு ஊற்றி வச்சாச்சுங்க. இந்த இட்லி பாத்திரத்தை பற்றி சொல்லியே ஆகணுங்க. இந்தியாவில் வாங்கினது யூகேல வந்து தான் இந்த இது கவனிச்சேங்க. என்ன ஆயிடுச்சுன்னா 2 பிளேட்டும் ஒரே சைஸில் வந்துருச்சு. வேறு பாக்ஸில் அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சாட்ருக்குங்க. அதனால் இந்த மேலே இருக்க பிளேட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் இட்லி பாத்திரம்லாம் வாங்குறப்ப இந்த பிளேட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேங்க. இப்போ குக்கர் 3 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி எடுத்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ இது 1-2 தான் இருக்கும். உங்களுக்கு நைஸாக வேணும்னாங்க நீங்கள் இதே மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சொரக்காய் கடையில் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்சதுங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.